அப்புறம் சால்ட், அப்புறம் பட்டர், அப்புறம் வார்ம் மில்க். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண. இப்போ நம்ம 1 மணி நேரம் ஊற வைப்போம். இப்போ நம்ம சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு சில்லி பவுடர் போட்டு சால்ட் போட்டு லெமன் ஜூஸ் போட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ நம்ம கேரட்டும் ஆனியன் அப்புறம் கேப்சிகம். இப்போ நம்ம ஆனியனை வெட்டணும். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம சிக்கனை போட போகிறோம். நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸை போட போறோம். டர்மரிக் பவுடர் அப்புறம் சில்லி பவுடர் போட போறோம்.
ஆள் நல்லா ஒத்திச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை 6 பீஸா கட் பண்ணுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எல்லா ரோலையும் ரோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஈர துணியால 1/2 an hour மூடி வைப்போம். இப்போ நம்ம எக் ஒயிட் வச்சுக்கணும். இதை வந்து தடவ போறோம் இல்லை. இப்ப நம்ம எல்லாம் அது மேல தூவ போறோம். இப்போ வந்து நம்ம இதை 30 minutesக்கு பேக் பண்ண போறோம். இப்போ நம்ம சிக்கன் ரோல் ரெடி. நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா